வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 41 மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய உள்ளார்கள். அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இனி வாழ்நாள் முழுவதும் ஆட்சியை அமைக்காது. மக்கள் முதல்வராக விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். கரூரில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியது சாதாரணமாக எடை போடக்கூடாது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஓட்டம் பிடித்ததை பற்றி பாட்டு பாடி விமர்சனம் செய்தார். நான் கேட்ட ஒரே கேள்வியால் திமுக பதில் கூட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது என்றால் அவர்கள் செய்த மிக பெரிய தவறுகள் ஏராளம். என்னை பற்றி ஊழல்வாதி என்று கூற முடியுமா? என்னை பற்றியோ என்னை சார்ந்தவர்கள் பற்றியோ ஏதேனும் ஊழல் புகார்கள் தற்பொழுது இருப்பதை பற்றி பேச முடியுமா? அமைச்சர்கள் பற்றி பேச முடியுமா என்று ஒவ்வொரு வார்த்தைகளாக திமுகவின் ஒட்டுமொத்தமான ஊழல் பட்டியல்களை வெளியிட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் பற்றியும் கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார்கள். தற்பொழுது நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் சார்பாக போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன் ஸ்டாலின் அவர்களே தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டுகிறார். திருச்சி கிழக்கில் அவரது கோட்டை KN நேரு அவர்களது கோட்டை என்று கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் திருச்சிக்கு சென்று KN நேரு அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது KN நேரு அவர்களை ஸ்டாலின் போட்டியிட்டால் தோல்வி உறுதிதான் என்று கூறும் அளவிற்கு அங்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு மக்களின் ஆதரவு ஏராளமாகவே இருக்கிறது. இப்பேற்பட்ட அரசியல் களத்தில் தற்பொழுது மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது என்று மக்கள் முடிவெடுத்ததோடு ஊழல்வாதிகளால் தான் தற்பொழுது இளைஞர்கள் வேலையில்லாமல் தற்பொழுது ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் தற்பொழுது தங்களது வேலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அரசு பணிகளோ தனியார் பணிகளோ வேலை கிடைக்காமல் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைக்காக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று திமுகவின் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தாவேகா ஒருபோதும் செய்யாது. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு என்பது மக்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார். அரசியல் களத்தில் திமுகவின் நிர்வாகிகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதை தவிர வேறு வழியில்லை என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனால் அதிமுகவில் இருந்து எப்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தார்களோ அதேபோல திமுகவில் முதற்கட்டமாக மாவட்ட செயலாளர்கள், சிட்டிங் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள் என்று முக்கியமான திமுகவின் 41 பேர் தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைய போகிறார்கள். லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அதை கச்சிதமாக பயன்படுத்தி திமுகவின் நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து தங்களது சேவைகளை தாவேகாவின் மூலமாக மக்களுக்கு செய்து அரசியலில் நிரந்தரமாக இடம் பிடிக்க திமுகவின் மாவட்ட நிர்வாகிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது திமுக செய்த ஊழல் மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தராததும், பொருளாதார ரீதியாக மிக பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தியதும், வருமானத்தை அதிகப்படுத்த முடியாமல் திமுக செய்த பித்தலாட்டங்களும், சுமார் 30,000 கோடி வரை ஊழல் செய்ததற்கான ஆவணங்கள், அரசு வேலை வாங்கி தருவதாக 1101 நபரிடம் சுமார் பல ஆயிரம் கோடிகள் முறைகேடு செய்ததும் தற்பொழுது ஆதாரங்களுடன் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சிக்கியிருப்பதால் இனி திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் வீதி வீதியாகவோ தெருவாகவோ பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற முடியாது. இதனால் திமுகவில் இருப்பதை விட தாவேகாவில் இணைந்தால் மக்களது பணியை சிறப்பாக செய்யலாம், பணத்தை இழக்க தேவையில்லை, மக்கள் மூலமாகவே அதிகாரத்தை பெறலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற எண்ணம் திமுகவின் நிர்வாகிகளுக்கு வந்திருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 200 கோடி வரை செலவு செய்ய முன்வர வேண்டும் என்று திமுகவின் தலைமை லண்டனுக்கு செல்வதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். ஆனால் 200 கோடி செலவு செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம், வெற்றி அடைவோமா என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்களது பணத்தை இழக்க நாங்கள் தயாராக இல்லை.
வெற்றியடைந்து விட்டோம் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களே போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டும் பொழுது நாங்கள் எப்படி போட்டியிட முடியும்? அது மட்டுமல்ல, அந்த தொகுதிகள் அனைத்துமே அதிமுக வெற்றியடைந்த தொகுதிகள் தான் திருச்சி கிழக்கே தவிர. அனைத்தும் மீண்டும் அவர்களுக்கு இடையான போட்டியும் அதிகமாகவே இருக்கும். மக்களும் தற்பொழுது சட்டசபையில் இருந்து நாம் ஓடியதை, மக்கள் நம் மீது தவறுகள் இருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக கரூரிலும் மீண்டும் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பது திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்ற குற்றச்சாட்டுகளையும் ஆதாரங்களுடன் மாவட்ட செயலாளர்கள் பேசியிருக்கிறார்கள். இதனால் நீடிக்க முடியாது. திமுகவில் எப்ப வேண்டுமானாலும் விரிசல் ஏற்படலாம், திமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய நிலைமை உருவாகலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை மிக மிக மோசமாக இருப்பதால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை விட மிக பெரிய ஒரு தோல்வியை தழுவி திமுக வேறு கட்சியின் தலைமையை ஏற்க செல்லும் என்ற தகவலையும் திமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கூறும் அளவிற்கு திமுகவின் நிலைமை இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து 20ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அப்பொழுது அவர் அறிவாலயத்திற்கு செல்லும் பொழுது பல மாற்றங்கள் நடந்திருக்கும், பல நிர்வாகிகள் ராஜினாமா செய்திருப்பார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது திமுக படுதோல்வியை சந்திப்பதற்கு விஜய் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஒரு இடங்களை கூட வெற்றியடையவில்லை என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய 41 நிர்வாகிகள் ராஜினாமா என்பதை விட இன்னும் பல மடங்கு திமுக கூடாரமே சரியத் தொடங்கும். திமுகவின் பிரம்மாண்டமான கோட்டை ஒரு செங்கலை கூட உருவ முடியாது என்று கூறிய ராசா அவர்கள் கோட்டையை சுக்குநூறாக உடையும் அளவிற்கு மு.க.ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சியடையும் அளவிற்கு பெரும்பான்மையான நபர்கள் திமுகவில் இருந்து வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. திமுகவிற்கு எதிராக தற்பொழுதே பல நிறுவனங்கள் எங்களை மிரட்டி கமிஷனாக மாதம் 30 கோடி முதல் 150 கோடி வரை பெற்றார்கள் என்பதையும் ஆதாரங்கள் வைத்திருப்பதாகவும் அதை எப்ப வேண்டுமானாலும் காவல் நிலையத்திலும் அமைச்சரவையிலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது நடந்தால் நிச்சயம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனிலேயே இருக்க வேண்டியதுதான். செந்தில் பாலாஜி தலைமறைவாகவே இருக்க வேண்டியதுதான். நண்பர்களே, திமுகவில் இருந்து 41 நிர்வாகிகள் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைவது சரியா? முதல்வர் விஜய் அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள